விசுவாசத்தினால் சுதந்திரித்தான். சத்தமா சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னேன்? அதான் அன்னைக்கு நேற்று எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை வந்துச்சு. அதுக்கு நான் என்னெல்லாம் சொல்கிறேன்னோ அதுவும் சொல்லிச்சு. அப்பா சொல்லு, அப்பா சொல்லு, அம்மா சொல்லு, அம்மா சொல்லு. அதே மாதிரி விசுவாசம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, இழப்பினால் சுதந்திரித்தான், பொறுமையினால் சுதந்திரித்தான், அடுத்தது விசுவாசத்தினால் சுதந்திரித்தான். இது 3 பிரிவாக போகுது. ஐயோ 3 பிரிவாக போச்சுன்னா இப்போவே 8:45 ஆயிடுச்சா? அப்போ எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? அதை லைட்டாக தொட்டுட்டு நான் போகிறேன், சரியா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு நேராக எடுத்துக்கிறேங்க. விசுவாசம் 3 விதமாக ஆபிரகாமுக்குள்ள கிரியை செஞ்சுருக்கு. அதாவது விசுவாசத்தில் ஆபிரகாம் 3 விஷயத்தை செய்கிறார். 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எப்படி போனானா? எங்கே போக போகிறோம், எங்கே தங்க போகிறோம், எங்கே இருக்க போகிறோம், எங்கே கூடாரம் போக போகிறோம், எங்கே ஊழியம் செய்ய போகிறோம், யார் விசுவாசி, யாரோட பேச போகிறோம், யார் மத விசுவாசி, யார் வரப்போகிறா, யார் நம்ம கூட இருக்க போகிறா, எந்த இடத்துல தங்க போகிறோம், நல்லவங்களா கெட்டவங்களா, நம்மளை அடிப்பாங்களா கொல்லுவாங்களா, எங்கே உட்காரணும், தேசம் மழை பெய்யுமா பெய்யாதா, தேசத்தில் தண்ணி இருக்கா தண்ணி இல்லையா, போய் பார்த்துட்டு வந்துட்டு போகிறேன் இல்லை, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போகிறேன்னு இல்லை, சொந்தக்காரன் இருக்கானான்னு தெரிஞ்ச பிறகு போகிறேன் இல்லை, ஜாதிக்காரன் இருக்கானான்னு தெரிஞ்ச போகிறதில்லை. விசுவாசத்துல காணாததை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு போய் சுதந்திரித்துக் கொண்டான். அல்லேலூயா. ஆமா, போய் பாப்போம் ஊழியத்துக்கு வசதியான இடமா, நமக்கு வாய்ப்பு இருக்கு. கூகுளில் கூட பார்த்துக்கலாம், இல்லை இன்டர்நெட்டில் அடித்து எவ்வளோ கிறிஸ்தவங்க, எவ்வளோ இந்துக்கள், எவ்வளோ மற்றவங்க, எத்தனை பெர்சன்டேஜ் பார்த்துட்டு ஊழியத்துக்கு போகலாம். எதுவுமே இல்லை. காணாததை நம்பி போனான். எதை நம்பி போனா சொல்லுங்க? எதை நம்பி போனா? தேவனுடைய. அதில் ஒரே ஒரு வார்த்தை தான் இதில் இருக்குது. விசுவாசத்தினால கீழ்ப்படிஞ்சு எந்த இடத்துக்கு போகிறோன்னே தெரியாமல் புறப்பட்டு போனா. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே என்னை இந்த ஊர்லேயே வைங்க. இவங்க இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் எப்படி ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தம் பண்ண பெரிய கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறது, எப்படி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறது. அப்போ ஆண்டவர் விசுவாசத்தினால எந்த ஊருக்கு போகிறேனே தெரியல, எப்படி இருப்பாங்கன்னே தெரியல. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆபிரகாம் கொஞ்சம் கலர் சிவப்பு, அந்த ஊரில் இருந்தவன் கருப்பு. ஏன்னா முதல்ல போய் அந்த ஊரை பிடிச்சவன் காம் சந்ததி. காம் சந்ததிகள் எல்லாம் ஆப்பிரிக்காவில் உள்ளவங்களை போல இருப்பாங்க. அவங்க தான் போய் முதல்ல பிடிச்சாங்க. அதனால தான் சாராளை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன வந்துருச்சு? ஏன்னா நம்ம ஊரில் இருக்காலாம் கருப்பாக இருக்கா, அந்த சாரால் பயங்கரமாக இருக்காளே. இப்போ அன்றைக்கு எகிப்தியர்கள் காம் சந்ததியை சேர்ந்தவர்கள். இன்றைக்கு இருக்கிற எகிப்தியர்கள் இல்லை. இன்றைக்கு இருக்கிற எகிப்தியர்கள் வேற சந்ததியை சேர்ந்தவர்கள், சேம் சந்ததியை சேர்ந்தவர்கள். அரபியர்கள் சேம் சந்ததியை சேர்ந்தவர்கள், யூதர்கள் சேம் சந்ததியை சேர்ந்தவர்கள். என்ன கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஊரு பாச எதுவுமே தெரியாம ராட்சசர்களை போல இருக்கிற அந்த ஊருக்குள்ள பயந்து பயந்து எப்படி வாழ போறோன்னு தெரியல. ஆனா கீழ்ப்படிஞ்சு போனா தேசத்தை சுதந்திரிச்சான். அல்லேலூயா. நிறைய பாஸ்டர்மார்களை பார்த்துருக்கீங்களா? பலசாலிகளாக இருக்க மாட்டாங்க, பலசாலிகளாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப பெரிய தைரியசாலிகளாக இருக்க மாட்டாங்க. ஒன்றே ஒன்று செஞ்சுருப்பாங்க, கீழ்ப்படிஞ்சு போயிருப்பாங்க. சபையில் போய் பார்த்தீங்கன்னா 2000 பேர் இருப்பாங்க, 5000 பேர் இருப்பாங்க. பார்த்தா ரொம்ப சாப்பிட்காரனாக இருப்பார். விசாரித்து பார்த்தீங்கன்னா அவர் சொந்த ஊர் எங்கே, அவர் எந்த ஊருக்காரரு, அவருக்கு இந்த ஊரில் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. எப்படி? விசுவாசத்தினால. எல்லாம் ஒரு தடவை சொல்லுங்க, விசுவாசத்தினால கீழ்ப்படிஞ்சு சுதந்திரிச்சிட்டாரு. விசுவாசம் வரும்போது என்ன வரும்? அவ்வளோதான். ஒரு ஆள் 1000 ரூபா தர்றாராம், பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறார், உடனே கிளம்பிடும். ஏன்னா அவர் 1000 ரூபா தருவார். நம்ம என்ன பண்ணுறோம்? விசுவாசிக்கணும். போய் 1000 ரூபா கொடுங்க சார், எல்லோரும் ஓட்டு போட்டோம் 2500 வரும்னு. ஏன்னா என்ன பண்ணோம்? விசுவாசித்தோம். தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவரை மட்டும் என்ன செய்ய மாட்டோம். ரெண்டாவது விசுவாசத்தில் என்ன செஞ்சார் தெரியுமா? 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசிய போல சஞ்சரிக்கணும். இப்படி சஞ்சரிச்சான். பைக் இருக்கணும், பரதேசி மாதிரி இருக்கணும். கார் இருக்கணும், பரதேசி மாதிரி இருக்கணும். ஏசி இருக்கணும், சில நேரம் ஆமாம் மரத்தடியிலையும் படுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஏசி இருக்கணும், தூசியில இருக்கணும். ஏன்னா ஆபிரகாமினுடைய செல்வத்தை உலகமே தாங்காத அளவுக்கு செல்வம் வச்சுருந்தான். கானான் தேசத்துக்கு வந்த உடனே அவ்வளோ பணம் இருந்துச்சு. ஆனால் எப்படி சஞ்சரிச்சான்?
சொல்லுங்க, எப்படி சஞ்சரிச்சான்? பரதேசிய போல. அடிக்கடி ஆண்டவர் சொல்லுவார், மவனே இந்த ஊரை விட்டு நீ போகணும்னு நினச்சி இடம் வாங்கு, இந்த ஊரை விட்டு போகணும்னு நினச்சி காரியங்களை செய், இந்த ஊரை விட்டு போகணும்னு நினச்சிக்க, உனக்காக நித்திய வீடு காத்திருக்கிறது. பரதேசிய போல சஞ்சரித்து. ஏன் அப்படி சஞ்சரிச்சானா? அப்போ பார்த்தீங்களா, பைபிளில் 2 பேர் பரதேசியாக சஞ்சரிச்சாங்க. அவங்க சந்ததிகள் கண்டிப்பாக பரலோகத்தில் இருப்பாங்க. ஒன்று யோனதாப், இன்னொன்று யோனதாப் ஒரு பெரிய அஃபீஷியல்ஸ், யெகூவினுடைய அமைச்சரவையில் தலைமை செயலாளர் போல் இருந்தவன். அதுக்கு முன்னாக ஆகாபினுடைய அமைச்சரவையில் பெரிய பதவியில் இருந்தவன். ஒரு IAS கலெக்டர் போல இருந்த யோனதாப்புக்கு சொந்த வீடு கட்ட முடியாம இல்ல. சொந்த வீடு கட்டுறது தப்பு இல்லை, ஆனா சொந்த வீட்டில் காலையில எழும்பி கத்தரேன்னு கூப்பிடாம சுதேசி போல வாழ்றது தப்பு, தப்பு, தப்பு. அந்த வீட்டில் ஆண்டவரை துதிக்காம இருக்கிறது தப்பு. சுதேசி இல்லை, நம்ம பரதேசி. பக்கத்தில் கால சொல்லுங்க, சுதேசி இல்லை, பரதேசி. அப்ப ஆபிரகாம் விசுவாசத்தினாலே கீழ்ப்படிந்து என்ன செய்தானா? தெரியாத ஊருக்கு போனான். 2வது, அவ்வளவு பணம் வச்சிருந்தான், அவ்வளவு சொத்து வச்சிருந்தான், அவ்வளவு ஐஸ்வர்யவானா இருந்தான். ஆனா எப்படி இருந்தான்? நம்ம கிட்ட இருக்கிறது தெரியாதது போல வாழணும். அல்லேலூயா. சிலர்லாம் கல்யாணம்னு உடனே இங்கிட்டு 2 வேணா, இங்கேயும் குத்தி 72 செயின். ஆனால் வீட்டில் நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் சாப்பாடே இல்லை நைட்டு. என்ன என்ன வாழ்க்கை இது? யாருக்காக வாழ்றீங்க? யாருக்காக வாழ்றீங்க? இந்த மேக்கப் எல்லாம் போட்டு அடிச்சுட்டு போறீங்களே, யாருக்காக? இல்லை, நான் தப்பு சொல்லலை. ஆனால் ஆபிரகாமை நினச்சிக்கிறங்க, ஏங்க கூடாரங்களில் குடியிருந்தா? ஏனெனில் 10ஆம் வசனத்தில் கர்த்தரே சொல்லிட்டாரு, தேவன் தாமே கட்டி உண்டாக்கின என்ன நகரத்துக்காக? நம்ம ரொம்ப பக்கத்தில் இருக்கோம். இயேசுநாதருடைய முதல் பிரசங்கம் என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. ஆனால் நமக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அவன், ஆமாம் ராஜ்யம் இருக்குன்னு சொல்லி எப்படி வாழ்ந்தானா? ஆமாம், இது சுற்றிக்கிட்டு இருக்க பூமி, நைட்டு வரும் பகல் வரும். ஆனால் அஸ்திபாரம் உள்ள நகரத்தில் ஒரே வெளிச்சம். இயேசு நித்திய வெளிச்சமாக இருப்பார், ஆண்டவர் நித்திய வெளிச்சமாக இருப்பார். அப்போ சுதந்திரிக்கணும்னா பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் சிலருக்கெல்லாம் கொஞ்சம் பணம் வந்துட்டா போதும், நடமாறுது, பார்வை மாறுது, ஆமாம் எல்லாமே மாறுது. என்னமோ அவங்களுக்கு வந்துருச்சான். என்னையா வந்துச்சு? ஒரு நாள் தூக்கி கொண்டு போய் குழியில் போட்டு மண்ணை போட்டு மூடிட்டு போயிட்டே இருப்பான். இதை மட்டும் நினச்சிக்கிட்டு வாழுங்க. ஒருத்தன் முந்தி போகிறான், ஒருத்தன் பிந்தி போகிறான். ஆனால் தேவ ராஜ்யத்தில் தேவனை போல இருப்போம். அல்லேலூயா. ஆமாம், இழப்பினால சுதந்திரிச்சான், பொறுமையினால சுதந்திரித்தான், விசுவாசத்தினால காணாத ஊருக்கு போனான், விசுவாசத்தினால கூடாரங்களில் குடியிருந்தான். பரதேசியை போல அதை நம்பணும். அதான் ஒரு தேவ மனுஷன் சொன்னார், பீரோக்குள்ள கோடி ரூபா இருந்துட்டு ஒருத்தன் முழங்காலில் நிற்கிறான், அவன் பரதேசி. அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, தேவ மனுஷர்களை பாருங்க. தூத்துக்குடியில் ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, பெரிய பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன், காபிரியல், சாரி ஒரு பேர் என்ன, கமாலியல் பாஸ்டர், பெரிய பிஸ்னஸ் மேன், எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிள்ளைங்க பெரிய தொழில் அதிபர்களாக இருக்காங்க. ஆனால் எப்படி ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறாங்க? ஒரு நாள் பைபிளை திறந்து அவர் பிரசங்கம் பண்ணி நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு போய் வீட்டில் போய் ஏதாவது அவரோட வீடியோ இருந்தால் பாருங்க, 1000 வசனம் சொல்லுவார். ஒரு வசனம் கூட பைபிளை திறந்து படிக்க மாட்டார். கேட்டு பாருங்க. நம்ம பிள்ளைங்கள்ட்ட இன்னைக்கு என்ன வச்சிருக்கோம்? நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது. ஆனால் நம்ம பிள்ளைங்களோட இருதயத்தில் என்ன போடலை? ஆமாம், காஞ்சிரோட கன்வென்ஷனுக்கு வந்தார், பைபிள் ஜிப்பே திறக்கலை, வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்போ நம்ம சொல்கிறோம், அவர் நிறைய காசு வச்சிருக்காரு, அதான் அந்த காரில் வர்றாரு, அந்த காரில் தான் வந்தார், ஆனால் முழங்காலில் நிற்கிறாரு. அல்லேலூயா. நான் சொல்ல மாட்டேன் அப்படி. தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக ஆசீர்வதிக்கிறாரு. நான் சொல்லவே மாட்டேன். கர்த்தர் அவங்கள வச்சிருக்காரு, நீங்கள் நல்லா இருங்க, அவங்க தேசத்தை சுதந்திரிக்கட்டும். அதனால சொல்கிறேன், நம்ம எல்லாரும் தேசத்தை சுதந்திரிக்கணுமா? இருக்கிறது இல்லாத போல வரணும். நடந்து வரணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைக்கில் வரணுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ரொம்ப கவனிக்கணும். நான் தான் சொல்கிறேன், இதில் ரொம்ப 3வது காரியம், விசுவாசத்தில் 3வது காரியம், இந்த விசுவாசத்துக்குள்ளே வர்ற 3வது காரியம் 17வது வசனம். 17வது வசனத்தை பாருங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது எதை பலியாக கொடுத்தா? சொல்லுங்க, எதை பலியாக கொடுத்தா? சரியா 133 வயசு இருக்கும்னு சொல்கிறாங்க.
இயேசுவோட மரணத்துக்கு அடையாளமா. ஏன்னா ஆண்டவர் எப்பயுமே அவர் செய்ய போறதை நம்மளை கொண்டு செஞ்சு காமிப்பார். அவர் செய்ய போறதை நம்மளை கொண்டு செஞ்சு காமிப்பார். அப்ப பரலோகத்துல இருந்து பிதா தம்முடைய குமாரனை பலிபீடத்துல வச்சு சிலுவையில் அறைய போறத அதுக்கு முன்னமே ஆபிரகாம் செஞ்சு முடித்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமா, நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் மோரியா மலையில அப்படியே அந்த குமாரனை வைக்கும் போது பிதா குமாரன் எல்லாரும் எப்படித்தான் இருந்திருப்பாங்க, இப்படிதான் இருந்திருப்பாங்க. ஒரு நொடி மிஞ்சி இருந்துச்சுன்னா 2 பீஸ் ஆயிருக்கும். ஏன்னா ஆபிரகாம் ஆக்கும் அவன். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், விசுவாசத்தில் சில நேரம் நமக்கு இதான் பெஸ்ட்டுன்னு நினைக்க தோணும். அதை வித்துருன்னு சொன்னார்னா, அது வேண்டான்னு சொன்னார்னா, தூக்கி பலிபீடத்தில் வச்சுட்டு போனால் நாம் ஈசாக்கோடு சேர்த்து சோதரிப்போம். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இது எனக்கு ரொம்ப கிரெடிட் பாஸ்டர், வேற எதை கேட்டாலும் கொடுத்துருவேன். ஈசாக்கை பலிபீடத்தில் வைத்தார், வேற எதை கேட்டாலும் கொடுத்துருவேன். எதையுமே நம்ம கொடுக்கல. ஆனால் ஆபிரகாம் கிட்ட ஒன்னா நம்பர், அவன் தான் 100 வயசுல பிறந்த குழந்தை. விசுவாசத்தினால கீழ்ப்படிந்து காணப்படாத ஊருக்கு போறாரு. விசுவாசத்தினால வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல கூடாரங்களில் குடியிருந்தார். விசுவாசத்தினால மேன்மையான பலியாகிய ஈசாக்கு. அடிக்கடி கேட்டுக்கிறணும், இதை கொடுக்க சொன்னா கொடுத்துருவானா ஆண்டவரே, இதை கொடுக்க சொன்னா கொடுக்க முடியுமா ஆண்டவரே, இது இல்லாம வாழ்ந்துருவேன். ஆனால் பாட்டு மட்டும் நீரின்றி. ஆமா, ஆனா ஆபிரகாம் என்ன சொன்னா தெரியுமா, என் பிள்ளை இல்லாட்டா கூட வாழ்ந்துருவேன், நீங்க இல்லாம வாழ முடியாது. அல்லேலூயா. இங்க இருந்துட்டு ஒரு 2 வயசு பிள்ளைய திட்டினா கோவம் வருது நமக்கு. 33 வயசு பிள்ளைய ஆண்டவர் திட்டல, ஊழியக்காரர் திட்டல, சொந்த அப்பா கத்தி வச்சிருக்கா கையில, சொந்த அப்பா வச்சிருக்கா கையில. ஏன்னா எனக்கு என் பிள்ளைய விட ஆண்டவர் முக்கியம். ஏன்னா என் பிள்ளையோட சேர்த்து இந்த தேசத்தை நான் சுதந்திரிக்க கர்த்தர் என்ன அழைச்சிருக்காரு. அதான் சொல்றேன், ஒரு 1/2 மணி நேரம் முன்ன ஒப்பு கொடுத்து வந்தவங்க எத்தனை பேர்? வந்தவங்களுக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா நான் ஒப்பு கொடுத்துட்டேன், என் ஆண்டவர் கையில் நான் கொடுத்துட்டேன், விசுவாசத்தோடு கொடுத்துட்டேன். அதனால தான் இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? இழப்பு இருந்துச்சுன்னா, நீங்கள் என் குடும்பத்தை இழந்திருக்கேன் பிரதர், நான் ஆண்டவர்கிட்ட வந்தனால நீங்கள் கண்டிப்பாக சுதந்திரிப்பீங்க. நான் பல அவமானத்தைப்பட்டிருக்கேன், என்னை சுற்றி எத்தனையோ பேர் என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க. நான் இயேசுவை தேடுறதுனால நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக அவங்க முன்னாடி சுதந்திரிக்கிறவர்களாக மாறுவீங்க. ஆனால் அந்த 2வது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொறுமை. இன்னைக்கெல்லாம் குழந்தை பேர் பெறவங்களுக்கு எவ்வளோ செய்திகள் வருது. 6 மாதம் ஆயிடுச்சு, படுத்துக்கிட்டே இருக்க சொல்கிறாங்க. இந்த குழந்தைய இன்னும் கொஞ்ச நாள் காப்பாற்றி வைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதை காப்பாற்றி பொறுமையோடு அது வந்தால் தான் அது ஒரு நல்ல குழந்தையா இருக்கும். அதனால இந்த பொறுமை கொஞ்சம், வாக்குத்தத்தத்தை அவசரமா இஸ்மவேலோ ஆகாரோ இல்ல, கர்த்தர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை நம்ம முன்னாடி கொண்டு வரணும்னா, இன்னும் நினைப்பீங்க ஒரு ஈசாக்கு தான் தேசத்தையே சுதந்திரிச்சிட்டாங்க. அல்லேலூயா. இஸ்ரேல் தேசம் பிறந்த போது சர் ஐசக் நியூட்டன், அவர் யாரு, ஒரு பெரிய விஞ்ஞானி இருந்தாரு. அவர் யாரு, இந்த இயற்பியல் விஞ்ஞானி ஒருத்தர் சொல்லுவாங்க, அவரை கூப்பிட்டு ஐன்ஸ்டீனை கூப்பிட்டு, நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு பிரதமராக நீங்கள் வர்றீங்களான்னு கேட்டப்ப தாழ்மையா நான் வேண்டான்னு சொன்னாங்க. எத்தனை விஞ்ஞானிகள், எத்தனை அறிவியலாளர்கள், இந்த தேசத்துக்கு எத்தனை கண்டுபிடிப்புகள். ஆபிரகாம் மட்டும் வரலைன்னா இந்த தேசம் எல்லா கண்டுபிடிப்புகள். நீங்கள் போய் நோபல் பரிசு அதிகம் வாங்கினவர்கள் யார் கேளுங்க. இந்தியர்கள் வாங்கின நோபல் பரிசும் ஜூஸ் வாங்கின நோபல் பரிசும் எத்தனை கவுண்டன் பாருங்க. நம்முடைய தேவன் இந்த பூமி சாத்தானுக்குள்ள போனாலும் இன்றும் அவர் தான் ஆளுகை செய்கிறார். இன்றும் அவருடைய பிள்ளைகள் தான் ஆளுகை செய்கிறார்கள். அதனால தான் இழப்பு வரும்போது அசைஞ்சு கொடுத்துடாதீங்க, பொறுமையை விட்டுறாதீங்க. எல்லாத்த விட அந்த விசுவாசம் 3 பரிமாணங்கள். நிறைய நேரத்தில் தெரியும், ஒன்றுமே தெரியலையா ஆண்டவரே, வாய்ப்பே இல்லையா ஆண்டவரே, எனக்கு கிடைக்குமான்னு தெரியலையா ஆண்டவரே. காணாததை நம்பி தான் சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருக்கோம். அல்லேலூயா. காணாத பரலோகத்தை நம்பி வர்றோம், காணாம கர்த்தர் வச்சிருக்க ஆசீர்வாதத்தை நம்பி கீழ்ப்படிஞ்சு நம்ம எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில ஓடிட்டு இருக்கோம். அதனால நிறைய பேர் சொல்றாங்க, இந்த ஊர்ல இந்த தேசத்துல ஒரு பரதேசி போல குடியிருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்டதிலிருந்து கவலைப்படாதீங்க. ஆபிரகாம் ஒருவனா இருந்து தேவன் அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணினது போல உங்களையும் கர்த்தர் பெருக பண்ணுவார். எல்லாரும் எழும்பி